வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி பூரி மசாலா பார்க்கலாங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வேக வச்சுக்கலாம். தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம், பட்டை சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். வெஜிடபிள் போட்டு செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. சீரகத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாதி வேக்காடு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதுக்கு உப்பு போட்டு, இதுக்கு மட்டும் உப்பு போடணும். உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை அதை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா வலுவலு போகாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. இதிலே பொட்டுக்கடலைக்கு பதிலாக தேங்காயை ஊற்றினோம்னா இது சப்பாத்தி குருமா ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சுவை 6 சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.